ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 3 வெங்காயத்தை 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். ரொம்ப பெரிய ரவுண்டும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கொஞ்சம் குண்டாக தான் ஆனால் கட் பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைஸ் நல்லா கொஞ்சம் குண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போது சின்ன சின்ன வளையல் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி வெங்காயத்தை கோட் பண்ணி பொரிக்க ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. இனி நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒன்றை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி ஏற்கனவே நான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் கோட் பண்ணி நம்ம ஒரு தட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இது பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. பாருங்கள், இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. 2 பக்கம் நல்லா பொன்னிறானதும் இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. பாருங்கள், இதே மாதிரி மீதி உள்ள வெங்காயத்தெல்லாம் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா முருன்னு இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.